வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். நம்ம இன்னைக்கு 26 ட்ரில்லிங் மிஷின் ரன் ஆகல. அது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரிவைஸ் ஃபார்வர்ட் ஸ்விட்சும் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். அப்பயும் மிஷின் ரன் ஆகலை. இப்போ பவர் சப்ளை சைடு மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்றதால இப்போ நம்ம பேக் கவரை கழட்டி எடுக்கிறோம். பேக் கவரை கழட்டி எடுத்தோம்னா 3 ஸ்க்ரூ மட்டும் இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தோம் அப்படின்னா பேக் கவர் தனியாக வந்துடும். இப்போ பேக் கவருக்காக நம்ம கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வயர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த முதல்ல செக் பண்ணணும். இப்போ சுவிட்சு அதோடைய பொசிஷன்லயே இருக்கு. இப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வயரை செக் பண்றது. ஏன்னா சுவிட்சு வயர் கனெக்ட் பண்ற இடம் சுவிட்சில் உள் சைடில் இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சுவிட்சை கொஞ்சம் வெளியே எடுத்து செக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வயர் கண்டினியூட்டி சீரிஸ் போட்டு நாம செக் பண்ணிக்கலாம். பிளஸ் மிஷின் ரன் ஆகுதா இல்லையான்றதையும் செக் பண்ணிடலாம். இப்படி சுவிட்சை கொஞ்சம் லைட்டா புல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா மிஷின் ஒரு ஆர்க் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு லைட்டா லூஸ் கனெக்ஷன். அந்த லூஸ் கனெக்ஷனால தான் மிஷின் ஓடலை. அது காயில்ல ஒரு பிளேட் ஒன்று ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்ச் ஒரு பிளேட் கனெக்ட் ஆகும். அந்த பிளேட்டு பின்னு அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஆர்க் ஆகுது. இதுதான் காரணம். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காயில் வேலை செய்யும், ஒரு சைடு காயில் வேலை செய்யாது. அதனால தான் மிஷின் ரன் ஆகாம இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது சில நேரத்தில் வேலை செய்யும், பட் ஆர்க் ஆனவரையே ஆஃப் ஆகிடும். கிட்டத்தட்ட லூஸ் கனெக்ஷன் மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது செக் பண்ணும்போது சில நேரத்தில் வேலை செய்யும், வேலை செய்யாமல் போயிடும். இப்போ வயரை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெளியே எடுத்துட்டு செக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, காயில் ஒன் சைடு காயில் கனெக்ட் ஆகலை, வேலை செய்யல. ஒன் சைடு காயில் கனெக்ட் வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வழக்கம் போல சொல்ற மாதிரி தான். அப்படியே ஒரே ரவுண்டாவே இருக்கும். ரவுண்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போயிட்டு காயில் வழியா போயிட்டு கார்பன் பிரஷ் இன்னொரு கார்பன் பிரஷ் வழியா போய் அடுத்த காயிலுக்கு போயிட்டு அடுத்த காயிலுடைய எண்டு நேரா பவர் சப்ளைக்கு வந்துடும். இப்போ நம்ம சுவிட்சில் இருக்கிற பின்னை சிம்பிளா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னு தான் இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி வேலைலாம் செய்யும் போது நம்ம சுவிட்சை கழட்டி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. அங்க இருக்க வயருடைய கிளிப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா சுவிட்ச் தனியாக வந்துடும். ஓரளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வேலை செய்யலாம். இப்போ நம்ம பிரஷ் ஹோல்டரை கழட்டி தான் ஆகணும். பிரஷ் ஹோல்டர் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்ச் ரெண்டும் ஒன்று தான் இதுல. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்சை கழட்டி எடுக்கிறோம். இது அப்படியே எடுத்தா வந்துடும். ஆனா பார்த்தீங்கன்னா கார்பன் பிரஷ் இடிக்கும். இப்போ நம்ம இதை கழட்டுறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கார்பன் பிரஷ் ஸ்ப்ரிங்கை லைட்டா வெளியே எடுத்துட்டு பிரஷை கொஞ்சம் வெளி சைடு தள்ளி விட்டுட்டு பிரஷை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் எப்பயுமே இப்படிதான் கழட்டுவேன். பேப்பர் ஒரு மினெக்ஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதை 2 கார்பன் பிரஷ்க்கும் ஆர்மேச்சர் காம்படேட்டருக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் கார்பன் பிரஷை ஆர்மேச்சர் கூட உடையாம கனெக்ட் ஆகாம நான் அந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் திக்கா இருக்கும், அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரூ டிரைவர் விட்டு லைட்டா தூக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகி மேல பிரஷ் ஹோல்டர். இங்க பாருங்க, ஈஸியா எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டா இப்படிதான் கொஞ்சம் லைட்டா டைட்டா தான் பிடிச்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான், பிரஷ் ஹோல்டரை கழட்டி எடுத்தாச்சு. பிரஷ் ஹோல்டர் கழட்டி எடுக்கும் போது அதுல கார்பன் பிரஷ் இருக்கும், பிளஸ் 2 ஸ்ப்ரிங் இருக்கும். பிரஷ் தள்ளுற ஸ்ப்ரிங் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 ஸ்ப்ரிங் இருக்கும். அதான் லாக் ஆகும் மிஷின்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், பிரஷ் ஹோல்டர் 2 ஸ்ப்ரிங் லாக் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங்கை பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்ட்ரைட்டான டைரக்ஷன்ல வச்சு ஒரு கட்டிங் இருக்கும், அந்த கட்டிங்ல கரெக்டா வச்சு லாக் பண்ணோம்னா அழகா லாக் ஆயிடுவான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளேட் பாருங்க கட் ஆயிருக்கு. இந்த பாருங்க, இந்த பிளேட் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், பட் காயில் கூட கனெக்ட் ஆகிற பின்னு கட் ஆகிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம அந்த உடஞ்சி போன பின்ன எடுத்துடலாம். இப்போ இந்த பிளேட் கிளியர், லூஸ் கனெக்ஷன் இல்லாம கிளியரா இருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த உடஞ்சி போன பின்ன நம்ம ரிமூவ் பண்றோம். சும்மா ஜஸ்ட் உள்ள கிளிப்பு மேல இருக்கிறது மேலாவும் கீழே இருக்கிறது ஃபீமேல் பின்னாவும் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம அந்த உடஞ்சி போன பீஸையும் எடுத்தாச்சு. நம்ம புது பிளேட்டை போட்டு
லாக் பண்ணிடலாம். இப்ப புது பிளேட்டு எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பின்னு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஏரியா மட்டும் தான் கட் ஆயிருக்கு. அந்த பின்ன பாத்தீங்கன்னா போட்டு காயில் கிளிப்புக்கும் அதுல போட்டு சும்மா ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணா கரெக்டா ஆயிடும். கரெக்டான பொசிஷன்ல போடுங்க. டைரக்ஷன் மாத்தி போட்டீங்கன்னா காயிலுடைய கிளிப்பு வந்து கொஞ்சம் அந்த இறுக்கி பிடிக்கிறது வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். அப்படின்னு பாத்தீங்கன்னா லூஸ் கனெக்ஷன் இதே பிரச்சனை திருப்பி போடும். அதனால பிளேட் வந்து கரெக்டா பிளேட்ல உட்கார்றது கரெக்டான பொசிஷன்ல போட்டு லாக் பண்ணீங்கன்னா அழகா லாக் ஆயிடும். இந்த பிளேட் பிரச்சனையால என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, மிஷினு நம்ம இப்ப ரிவைஸ்ல ஓடும், ஃபார்வர்ட்ல ஓட்டினா ஆஃப் ஆயிடும். இது ரிவைஸ் ஃபார்வர்டு சுவிட்சால இந்த பிளேட்டால வர பிரச்சனை. சில நேரத்துல விட்டு விட்டு கூட ஓடும். ஓகேங்களா, கனெக்ட் ஆகும்போது வேலை செய்யும், கனெக்ட் ஆகாத போது வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா நான் சீரீஸ்ல மட்டும் தான் போடுறேன். காயில் கிளியரா வேலை செய்யுது. இப்ப நம்ம பிளேட் போட்டதால செக் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அடுத்தது ரிவைஸ் ஃபார் சுவிட்சா கனெக்ட் பண்ணலாம். இப்ப அந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டான டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம கார்பன் பிரஷை, இப்ப நான் வந்து கார்பன் பிரஷை 2 கையில அப்படியே தள்ளி பிடிச்சி அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிடுவேன். இல்ல எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா, கார்பன் பிரஷை வந்து தள்ளுற ஸ்ப்ரிங் இருக்கும், அதை லைட்டா எடுத்து வெளியே விட்டுட்டு 2 சைடு எடுத்து விட்டுட்டு போட்டீங்கன்னா சிம்பிளா லாக் ஆயிடும். பட் ஆனா ஸ்ப்ரிங்கை தள்ளும் போது நீங்க கொஞ்சம் கிட்ட இறங்கிட்டு போகும்போது ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடி வரைக்கும் தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்க, கார்பன் பிரஷை நான் கையில ஹோல்டு பண்ணி அழகா உள்ள கொஞ்சம் தூரம் இன்சர்ட் மட்டும் பண்ணிட்டு அடுத்தது பேப்பரை வச்சிடலாம். போடும்போது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கணும். ஒரு கட்டிங் இருக்கும், அந்த கட்டிங் இருக்கு பாருங்க, இந்த கட்டிங்க்கு அந்த ஸ்ப்ரிங் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்றேங்க. இப்ப நான் பேப்பரை வச்சிருக்கேன், அந்த மிலினெக்ஸ் பேப்பரை. மிலினெக்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திக்கா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் பேப்பர் தான், கொஞ்சம் திக்கா இருக்கும். நம்ம எக்ஸ்ரே ஃபில்ம் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கார்பன் பிரஷ் வந்து பாடியில இடிக்காம வெளியே வரும். காம்படேட்டர்ல இருந்து வந்தோடனே காம்படேட்டருக்கும் பிளஸ் பாடி வந்து நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல இடிக்காம மேல ஈஸியா வந்துடும். அதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த ஃபில்மை யூஸ் பண்றோம். நான் அப்படி ஃபில்ம் இல்லை அப்படின்னும் போது நான் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் நைஃப் இருக்கும்ல, 2 கார்பன் பிரஷ் 2 சைட்ல இறக்கி விட்டுட்டு அதுல கூட கழட்டி எடுப்பேன். ரொம்ப சிம்பிள், அதுக்காக தான். இப்போ நம்ம பிரஷ் ஹோல்டரை லாக் பண்ணிட்டோம், நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்டும் செக் பண்ணிட்டோம், ஃப்ரீயா பிரஷ் ஹோல்டர் சுத்துது. இப்போ நம்ம சீரியஸ் போட்டு வேலை செய்யுதான்னு செக் பண்றோம். இப்போ பாருங்க மிஷின் ரன் ஆகுது, தெரியுதுங்களா, மிஷின் சாய் சீரியஸ்க்கே வந்து மிஷின் சுத்துது, கிளியரா இருக்கு. அடுத்தது நம்ம பவர் சப்ளைல போட்டு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி பவர் சப்ளைல போட்டோம் அப்படின்னா லைன் கிணி ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபியூஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வெறும் சீரியஸ்ல மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணிடலாம். சுவிட்சை மட்டும் கரெக்டான டைரக்ஷன்ல ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் இருந்தா மட்டும்தான் சுவிட்ச் வந்து கரெக்டா உள்ள இன்செர்ட் ஆகும். அதே மாதிரி சுவிட்ச் வந்து எந்த இடத்துல கரெக்டா பொசிஷன்ல லாக் ஆகுமோ அந்த இடத்த கம்பல்சரி லாக் பண்ணுங்க. லாக் பண்ண பிறகுதான் ரிவர்ஸ் ஃபார்வர்டு வந்து ரொட்டேட் ஆகும். நீங்க பாதி லாக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் சுத்தினீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் எக்காரணத்துக்கு கொண்டும் ரொட்டேட் ஆகாது, உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு தான் வரும். இதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வருமே தவிர ஈஸியா முடியாது வேலை. இப்போ இந்த சுவிட்சில் 2 பின்னு, சைட்ல ஒரு பின்னு, டாப்ல ஒரு பின்னு, 2 பின்ன காயில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம வயர் கிளிப்பு போட்டு லாக் பண்ணிடலாம். கிளிப்பு போட்டோமா, கிளிப்பு 2 ஸ்க்ரூ மட்டும் தான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி பாக்குறோம்னா பின்னாடி பவர் சப்ளை இருக்கும், அதனால ஆன் பண்ணிலாம் பாக்குறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். அதனால மேல் கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேல் கவரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வயர் வந்து அது பொசிஷன்ல நம்ம எடுத்து விட்டுலாம். அப்படி எடுத்து விட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வயர் டேமேஜ் ஆகுறது. இப்போ லாக் பண்ணும்போது மேல் கவர் வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா வயரை கடிச்சிட்டு உட்காந்துரும், கட் ஆயிடும். அதனால ஏகப்பட்ட இடத்துல டேமேஜ் ஆகும். இது மாதிரிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வயர் தான் டேமேஜ் ஆகும். அதனால அது பொசிஷன் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பேக் கவரை க்ளோஸ் பண்ணிட்டோம். பேக் கவரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சீஸ்ல போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிளியரா தான் ஓடுது. ஓகேங்களா, இப்போ ரிவர்ஸ் ஃபார்வர்டும் மாத்தி செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பவர் சப்ளைல போட்டுப்போம். பவர் சப்ளைல போட்டு ரிவர்ஸ் ஃபார்வர்டு செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம பேக் கவரை ஸ்க்ரூ போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்னாலும் உங்க நண்பருக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வந்து பவர் சப்ளைல போட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம், நம்ம பவர் சப்ளை போட்டு செக் பண்ணிக்கிறோம். எல்லாமே கிளியரா வேலை செய்யுது. நம்ம மெக்கானிக்கல்